ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். அற்புதம் தரும் ஆலயங்கள் வரிசையில் இன்றைய தினம் ஒரு விநாயக பெருமான் ஆலயத்தை நாம் தரிசிக்க இருக்கோம். சித்தி விநாயகர் என்று சொல்லப்படும் அந்த விநாயக பெருமான் ஆலயம் சென்னையில் பல்லாவரத்துக்கு அருகில் பம்மலில் அமைந்துள்ளது. அந்த ஆலயத்தை நாம் தரிசிக்க இருக்கோம். சக்தியின் மைந்தனே சம்பு குமாரா சக்தி விநாயகா, சக்தியின் மைந்தனே சம்பு குமாரா சக்தி விநாயகா, சித்தி புத்தியுடனர் கதி அருளும் சித்தி விநாயகா, நவசக்தி விநாயகா, சித்தி புத்தியுடன் நற்கதி அருளும் சித்தி விநாயகா, நவசக்தி விநாயகா. சித்தி விநாயகர் என்று சொல்லப்படும் விநாயக பெருமான் பிரதானமாக இருக்கக்கூடிய ஆலயம். விநாயக பெருமான் இங்க இருந்தாலும் அனைத்து தேவதைகளும் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கு. கும்பேஸ்வரர், மங்களாம்பிகா, துர்க்கை, ஸ்ரீராமபிரான், மகாலட்சுமி, பைரவர், ஐயப்பன், செண்டிகேஸ்வரர்னு முருகப்பெருமான், எந்த தெய்வமும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அனைத்து தெய்வங்களுக்கும் இங்க ஒரு சந்நிதி அமைத்து இந்த அனைத்து சந்நிதிகளுக்கும் அனைத்து கருவறைகளுக்கும் அனைத்து விமானங்களுக்கும் மிக விமரிசையான கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த பம்மல் பகுதி மட்டுமல்லாமல் சென்னையின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் திரண்டு வந்து இந்த கும்பாபிஷேகத்தை தரிசித்து ஸ்ரீ சித்தி விநாயகரின் அருளை பெற்றார்கள். கரிய திருவுருவம் கருணை திருவதனம் காண கண் கோடி வேண்டுமையா, பெரியதும் பெருமை பேசிட பேசிட பிறவிகள் முழுவதும் போகுமையா, துணையா எழுந்த கணநாதா துயர்கள் போக்கும் உமை பாலா, துணையா எழுந்த கணநாதா துயர்கள் போக்கும் உமை பாலா, திருவருள் புரிந்து மனமதில் கலந்து தெளிவினை தந்திட வேண்டுமையா, சக்தியின் மைந்தனே சம்பு குமாரா சக்தி விநாயகா, சித்தி புத்தியுடன் நற்கதி அருளும் சித்தி விநாயகா, நவசக்தி விநாயகா. ஐந்து திருக்கரமும் அழகு திருவடியும் அகிலம் காக்கின்ற எல்லையா, மைந்தன் என் நெஞ்சில் உந்தன் நினைவிருக்கும் வரையில் குறைகள் எனக்கில்லையா, கனிவாய் எழுந்த கடவுளையா கணங்கள் போற்றும் அதிபனையா, கனிவாய் எழுந்த கடவுளையா கணங்கள் போற்றும் அதிபனையா, திருவிழி திறந்து ஒரு கணம் மலர்ந்து நினதருள் புரிந்திட வேண்டுமையா, சக்தியின் மைந்தனே சம்பு குமாரா சக்தி விநாயகா, சக்தியின் மைந்தனே சம்பு குமாரா சக்தி விநாயகா, சித்தி புத்தியுடன் நற்கதி அருளும் சித்தி விநாயகா, நவசக்தி விநாயகா.
சாதாரணமாக ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்களை கணக்கில் வச்சுட்டு இத்தனை காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆலயத்தில், இந்த பம்மல் கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் 4 கால யாகசாலை பூஜை நடந்தது. இந்த 4 கால யாகசாலை பூஜையை வெகு சிறப்பாக சிவாச்சாரியர்கள் தலைமையேற்று ரொம்ப அழகாக நடத்தினாங்க. ஒரு சதுர்வேத பாராயணம் என்ன, தேவார திருமுறை பாராயணம் என்ன, எல்லா விதமான பாராயணங்களும் அழகாக நடந்து இந்த 4 கால பூஜை நடந்து அந்த பூஜையோட பூர்த்தியில் அந்த கும்பாபிஷேக வேளையில் கடங்கள் புறப்பட்டு யாகசாலையிலிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு சந்நிதியாக போய் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விமானத்துக்கும் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஒரு கும்பாபிஷேகத்தில் நாம் கலந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட பல காலம் நாம் செய்த பாவங்களை அந்த இடத்தில் நாம் தொலைத்து விடுகிறோம். அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். அந்த கும்பாபிஷேகத்தில் அந்த பூஜிக்கப்பட்ட அந்த தீர்த்தம் நம்ம தலையில் தெளிச்சுக்கிறதுங்கிறது இன்னும் விசேஷம். அந்த தீர்த்தம் நம்ம தலையில் விழாதா அப்படின்னு பல பக்தர்கள் அந்த நேரத்தில் முண்டி அடிச்சுட்டு போவாங்க. முன்னாடி அந்த தீர்த்தமும் பல பக்தர்கள் தலையில் தெளிக்கப்பட்டு அவர்கள் செய்த பாவம் அவர்களிடமிருந்து ஒரு விடுதலை ஆக வேண்டும், அந்த பாவங்கள் தொலைந்து போக வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான், ஒரு இறையருள் நாம் பெறுவதற்காகத்தான் கும்பாபிஷேக நிகழ்வில் நாம் கலந்துக்கிறோம். அதனால தான் சொல்லுவோம், இது போன்ற புனிதமான கும்பாபிஷேகங்கள் நடக்கின்ற வேளையில் கருடனோட ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்கும்னு சொல்லுவோம். அதே போல இங்கே நடந்த கும்பாபிஷேகத்தில் கருடன்கள் வட்டமிட்டு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களையும் சிவாச்சாரியார்களையும் ஆலய நிர்வாகஸ்தர்களையும் பரவசப்படுத்தினது. ஒரு கும்பாபிஷேகம் ஆத்மார்த்தமாக நம்ம பண்ணினா அதற்கு என்னென்ன பலன்கள் உண்டோ அவை அனைத்தும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும்.
இல்லாமல் எல்லாமே தரக்கூடிய வல்லமை படைத்தவர் இந்த விநாயகர். இந்த கோவில்ல எல்லாமே சாகித்ய முறைப்படி எல்லா வழிபாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 50 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான இந்த கோவிலை பார்ப்பவர்கள் வேண்டுபவர்கள் அனைத்துமே கொடுக்கப்படும் அவர்களுக்கு. இந்த பகுதியிலே இன்னும் 45 நாட்களுக்கு மகா யக்ஞ ஹோமங்கள் எல்லாம் நடக்க இருக்கின்றன. பல்லாவரம் வரக்கூடிய அனைத்து பேருந்துகளும் பம்மல் வழியாக போகக்கூடிய பேருந்துகளும் கிருஷ்ணாநகர் வழித்தடத்திலே இறங்கி பிள்ளையாரை நீங்கள் அனைவரும் வழிபடலாம். எல்லாம் அல்ல அந்த இறைவன் நம் அனைவருக்கும் நல்லதை தருவார் என்ற நம்பிக்கையுடன் முடித்துக் கொள்கிறேன். இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு மகா அபிஷேகம் நடந்தது. மகா அபிஷேகத்தின் போது நிறைய பால் இந்த சித்தி விநாயகருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதே போல பன்னீரும் இந்த சித்தி விநாயகருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. அந்த அஷ்டபந்தனம் என்று சொல்லக்கூடிய அந்த மருந்து சார்த்தி இருக்கின்ற நேரத்தில் சில விதமான திரவியங்களை கொண்டு அபிஷேகம் பண்ணுறது வழக்கம் கிடையாது. அதனால சிறப்பாக பாலையும் பன்னீரையும் மட்டும் கொண்டு இந்த அபிஷேகம் கோலாகலமாக நடந்தது. ஏராளமான பக்தர்களும் இந்த கும்பாபிஷேகத்தை தரிசித்த கையோட இந்த இறைவனையும் வணங்க வேண்டும், இந்த பகவானையும் வணங்க வேண்டுங்கிறதுக்காக சித்தி விநாயகர் சன்னதிக்கு முன்னால் இருந்து இந்த காட்சிகளை தரிசனம் பண்ணினா. அடுத்து மண்டல பூஜையும் ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு. ஒரு ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தில் நாம் கலந்துக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, மண்டல பூஜை என்று சொல்லக்கூடிய அந்த 48 நாட்கள் நடக்கின்ற பூஜையில் நாம் ஒரு நாள் கலந்துண்டாலே போகிறோம். அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துண்ட பலன் நமக்கு கிடைக்கும். ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லப்பட்டிருக்கு. அந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய தினத்தில் நமக்கு ஏதான ஒரு முக்கியமான ஜோலி இருக்கும், ஒரு முக்கியமான பணி இருக்கும், நம்மால் போக முடியலையேங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கத்தையும் பூர்த்தி செய்யும் விதமாக அதே ஆலயத்தில் மண்டலாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அந்த 48 நாட்கள் வைபவத்தில் ஏதேனும் ஒரு நாள் நாம் கலந்துண்டு அந்த விநாயக பெருமானின் ஆசியை நாம் வாங்கினாலே கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த ஆலயத்தை கும்பாபிஷேகத்தின் போது தரிசிக்கலைன்னா கூட மண்டலாபிஷேகத்தில் ஒரு நாள் கலந்துண்டாலே போறோம். இது எல்லா ஆலயங்களுக்கும் பொருந்தும். ஓம் கணேசாய நமஹ. ஓம் கணேசாய நமஹ. गणेशाय नमः. ॐ गणेशाय नमः. ॐ गणेशाय नमः. ॐ गणेशाय नमः. गणेशाय नमः. ॐ 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 गणेशाय नमः.
எந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்சாலும் விநாயக பெருமானோட ஆசீர்வாதம் இல்லாமல் அதை நம்ம துவங்கவே முடியாது. அதனால தான் விநாயக பெருமானுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, நாம் ஒரு விக்கிரகத்தில் வச்சாலும் விநாயகர்னு சொல்லுவோம், ஒரு மண்ணில் பிடிச்சு வச்சாலும் அதை விநாயகர்னு சொல்லுவோம், ஒரு மஞ்சளில் பிடிச்சு வச்சா கூட விநாயகர்னு சொல்லுவோம். விநாயகர் மட்டும் நாம் எப்படி நினச்சாலும், எந்த வடிவத்தில் கொண்டு வரணும்னு நினச்சாலும் விநாயக பெருமான் நாம் இருக்கக்கூடிய இடத்துல ஆவிர்வதித்து விடுவார், அதாவது வந்து விடுவார். அத்தகைய விநாயக பெருமானுக்கு தனிப்பட்ட முறையில் அமைந்த ஆலயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வம். இன்றைய தினம் புது ஆலயங்கள் நிறைய வந்துருந்தாலும் இந்த ஆலயம் ஒரு 50 வருடங்களுக்கு மேற்பட்ட ஆலயம். இந்த ஆலயத்தோட பழமை அப்படின்னா ஒரு 50 வருஷத்துக்கு மேலே சொல்லலாம். காஞ்சி பரமாச்சாரியர்கள், காஞ்சி மகா சுவாமிகள் இந்த இடத்துக்கு வந்திருந்து இந்த ஆலயத்துக்கு வந்ததாக ஆலய தரப்பினர்கள் சொல்கிறாங்க. இந்த ஆலயத்தில் எல்லா தெய்வமும் இருக்குது. ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த தெய்வத்தை நாம் மனசில் நினச்சிண்டு ஒரு பிரார்த்தனையை பண்ணணும்னு ஆசைப்படலாம் பக்தர்கள். அதற்கு ஏற்றாற் போல சிவனில் ஆரம்பித்து எல்லா தெய்வங்களும் இங்கே இருக்குது. இதை விட ஒரு வித்தியாசமான என்னென்னா, இந்த ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே, அதாவது விநாயக பெருமான் கருவறையை நோக்கி நாம் போகும்போது அந்த கருவறைக்கு முன்னால் அமைந்துள்ள மண்டபத்தோட விதானத்தில், அதாவது மேற்கூரையில் ஒரு சிவலிங்கத்தை வரைஞ்சிருக்காங்க. அதாவது வண்ணத்தில் ஒரு பெயிண்டில் சிவலிங்கத்தை வரைஞ்சிருக்காங்க. அந்த சிவலிங்கத்தில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, அந்த பெரிய ஹாலில் எந்த இடத்துல இருந்து அந்த சிவபெருமானை நாம் பார்த்தாலும் அந்த சிவபெருமான் நம்மளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சின்ன விஞ்ஞான நுணுக்கம் அப்படின்னாலும் வரக்கூடிய பக்தர்களுக்கு ஆஹா இந்த தெய்வம் நம்மளை பார்க்கறதே அப்படிங்கிற ஒரு ஆறுதல் வந்து அந்த பக்தர்களது மனதில் இருக்கக்கூடிய குறைகளை அந்த நேரத்தில் போக்கிடும். मोदकं सदा विमुक्तिसाधकं कलाधरावतंसकं विलासिलोकरक्षकं सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं तमाश्रये परात्परं निरन्तरं परात्परं निरन्तरम् शङ्करं निरस्तदैत्यकुञ्जरं दरेतरोदरं वरं वरे भवत्रमक्षरं कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं मनस्करं नमस्कृतं नमस्करोमि भास्वरं नमस्करोमि भास्वरम् मार्जनं चिरन्तनोक्तिभाजनं पुरारि पूर्वनन्दनं सुरारि गर्भचर्वणं प्रपञ्चनाशभीषणं धनञ्जयादिभूषणं कपोलदानवारणं भजे पुराणवारणं भजे पुराणवारणम् महागणेश पञ्चरत्नम् आदरेण योन्वहौ प्रजल्पति प्रभातके हृदि स्मरन् गणेश्वरम् अरोगताम् अदोषताम् सुसाहितीं सुपुत्रताम्
समाहितायुरष्टभूतिम् अभ्युपैति सोचिरा இந்த விநாயக பெருமானின் அருள் உலகம் முழுக்க இருக்கிற அனைத்து அன்பர்களுக்கும் போக வேண்டும். அனைத்து அன்பர்களும் இந்த விநாயக பெருமானின் அனுகிரகத்துக்கு உள்ளாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.